ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் சில பேர் வந்து எக்ஸஸ் சலைவேஷன்னால் சஃபர் பண்ணுறாங்க. எக்ஸஸ் சலைவேஷன்னா என்னன்னா, வாயில் வந்து திரும்ப திரும்ப எச்சில் வந்துட்டே இருக்குது. அண்ட் அந்த மாதிரி எச்சில் வந்துட்டே இருக்கும்போது அதை முழுங்கும் போது அது இன்னும் வந்து வயிற்ற பரட்டுற மாதிரி இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, இல்லை பசியே இல்லாமல் சாப்பிட முடியாமல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, நான் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில், அப்புறம் என் குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டேஜஸில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம். ப்ரெக்னென்சியில் இந்த சிம்டம் வந்து ஒரு காமன் சிம்டம் தான். ஸோ இதனால் நீங்கள் ரொம்ப கன்சர்ன் ஆக வேண்டியில்லை. நீங்கள் சில சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ் ஆர் சில சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இதை மேனேஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முதல் டிப் வந்து ஒரு கப்பில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதில் ஒரு ஸ்ட்ரா போட்டு அப்பப்போ நீங்கள் சிப் பண்ணிக்கலாம். அதை டிப் நம்பர் 2, ஏதாவது புளிப்பா இல்லைன்னா ஒரு மாதிரி சாவராக இருக்கக்கூடிய இந்த லெமன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் எடுத்து சப்பிக்கலாம். இல்லைன்னா அதை வந்து அந்த ஐஸ் க்யூப்ஸ்லையே போட்டு அந்த வாசனையோட நீங்கள் அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து சிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேக்ரண்ட்டாக காரமாக இருக்கக்கூடிய இஞ்சி அது கூட சில பேருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்குது. ஸோ அதை உப்பு தொட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சப்பிக்கிட்டு இல்லை வாயில் வச்சுக்கிட்டு இருக்கிறதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் டிப், ரொம்ப மின்ட்டியாக இருக்கக்கூடிய மவுத் வாஷ் வாங்கி நீங்கள் அப்பப்போ உங்கள் வாயை ரின்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரி மீல்க்கு அப்புறம், ஸோ ஒரு தடவையும் நீங்கள் ஏதாவது சாப்பிட்ட அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப ஜென்டிலாக நல்ல மின்ட்டி ஃப்ரெஷ் பிரெத் கொடுக்கக்கூடிய ஒரு டூத் பேஸ்ட் வச்சு ரொம்ப ஜென்டிலாக கேர்ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டிப், சுகர்லெஸ் கம். ஸோ சியூயிங் கம் இருக்கு இல்லையா, யூஸ்வலி சியூயிங் கம்மில் வந்து நிறையா சர்க்கரை நிறையா கலர்லாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கலர் இல்லாத சுகர் இல்லாத சியூயிங் கம் வாங்கி நீங்கள் வந்து அந்த சுகர்லெஸ் கம் வந்து வாயில் வச்சுட்டு மென்னுட்ருக்கலாம். அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்.